ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த குக்கிங் வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கை இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் பூக்கு வந்து தேங்காய் 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு காய் சீவிரத்தில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல பால் மாதிரி தண்ணி விடும், அதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாதுங்க, அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும் போது நல்லா உதிராக வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வேணும். தேங்காய் அரைச்சி வச்சிடலாங்க, அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிணறுல தான் நம்ம மரவள்ளி கிழங்கை வேக வைக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு அதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்திரிச்சா பார்க்கும்போது கத்தியோ இல்லைனா ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்திரிச்சுன்னு அர்த்தம். மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.